வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மல்டோரணி அப்படி சொல்லக்கூடிய வந்து ஒரு மைனிங் வந்து ஒரு 1.5 வருஷமாக நம்ம பண்ணிட்டுருக்கோம். அந்த மைனிங்கில் இன்றைக்கி வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்டேட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது எப்படி பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகேங்களா? இப்போதைக்கு கிளைம் பண்ணி மட்டும் நம்ம வச்சுக்க முடியும். இன்னும் லிஸ்டிங் பண்ணலை. லிஸ்டிங் பண்ணும்போது நம்ம செல் பண்ண முடியும். ஆரம்பத்தில் சொல்லிடுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்காம ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு புரியல ப்ரோ, எப்போ ப்ரோ விட்ரால் பண்ணுறது, எப்போ ப்ரோ ஐயனாரை மாற்றுறது என்கிட்ட கேட்காதீங்க. தெளிவாக டீட்டெயிலாக சொல்லிடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் புதுசாக போகிற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் டெலகிராம் சேனல் மஸ்ட் ஜாயின் பண்ணிட்டீங்க சொன்னால் இதை பற்றின அப்டேட் வந்து நான் வீடியோ போகிறத விட உடனே ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து டெலகிராம் சேனல் தான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ அதனால் டெலகிராம் சேனல் வந்து உங்களுக்கு அப்டேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றின அப்டேட் மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய மைனிங் ஏர்ட்ராப் எல்லா பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். பேமெண்ட் ப்ரூஃப்லேருந்து எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ நீங்களும் அப்டேட் ஆகிடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோவில் போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மல்டோரணி அப்படிங்கிற ஆப்பை வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. உங்களது ப்ளே ஸ்டோராக இருந்தால் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு, அது ஆண்ட்ராய்டாக இருந்தால் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு மல்டோரணி எப்படி போய்ட்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள். அது இருக்கு இல்லையா? இந்த வேர்டை போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப் வந்து ஷோ ஆகும். அதை போய் அப்டேட் அப்படின்ட்டு கொடுங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஆப் ஸ்டோரில் போய் நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மேனுவலாக கூட, அதாவது இந்த ஆப் ஓப்பன் பண்ணால் அப்டேட் கேட்கும். இருந்தாலும் நீங்கள் மேனுவலாக போய் கூட அப்டேட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ இப்போ என்னோட இதில் வரேன். இங்கே பார்த்தீங்கன்னா மல்டோரணி நான் சர்ச் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க, எனக்கு நான் இப்போ அப்டேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? எனக்கு ஓப்பன் இருக்குது. உங்களுக்கு வந்து அப்டேட்னு கேட்கும். ஓகேங்களா? அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே வந்து பாருங்கள், இப்போ இதுக்கு முன்னாடி இது மாதிரி இருந்திருக்காது. ஓகேங்களா? காப்பி ஏர்ட்ராப் லிங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். வேறு எந்த கன்ஃபியூஸும் வேண்டாம் உங்களுக்கு. ஓகே, அந்த டச் பண்ணாலே காப்பி ஆகிடும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் 18 நாள் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணிடணும். ஓகேங்களா? இதுக்கு மெயினாக வந்து ரெக்குயர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கேஓசி முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? கேஓசின்னு பாருங்கள், நான் அந்த செக்ஷனில் போகிறேன். 3 கோட் டச் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அண்டர் ரிவ்யூன்னு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளைம் பண்ண முடியாது. உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்னு வந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து கிளைம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த சைட்டை கொஞ்சம் ரொம்ப லோட் ஆகிட்டு தான் இருக்கும். பாருங்கள், இங்கே என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கங்க்ராச்சுலேஷனோட கேஓசி வந்து முடிஞ்சிச்சு. இவர் கேஓசி ஹஸ் பின் வெரிஃபைட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இது போல் உங்களோட கேஓசி வெரிஃபை ஆகிருக்கணும். எப்படி வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் ஆல்ரெடி வந்து டெலகிராம் சேனலில் ஒரு அப்டேட் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஒரு ஆடியோவும் வீடியோ போல் ஆடியோ போட்டிருக்கேன். தெளிவாக சொல்லியிருப்பேன். அதை பார்த்து பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஆதார் கார்டு கேஓசி ஃப்ரண்ட்டு பேக் கேட்பாங்க ஆதாரோடது. அதுக்கு க்ளீனாக இருக்கணும். ஓகேங்களா? க்ளீனாக இருக்கணும். அதாவது எந்த ஒரு ப்ளரும் இல்லாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஒரு செல்ஃபி கேட்பாங்க. ஜஸ்ட் அவ்வளோதான். செல்ஃபி மட்டும் கொடுத்தா போதும். அதான் நீங்கள், அதாவது எப்படி சொல்கிறது, உங்கள் ஐடியை வந்து பிடிச்சி நிற்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் உங்கள் செல்ஃபி மட்டும் கொடுத்தா கூட போதும், வெரிஃபை ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதிகபட்சம் ஒரு 10-15 நாள் டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஒரு 10 நாளாவது டைம் எடுக்கும். சில பேருக்கு சீக்கிரம் கூட முடிஞ்சிடுது. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஜூன் 10, அதான் நேற்று கிளைம் பண்ண இன்றைக்கி 11 நமக்கு. ஸோ அந்த கிளைம் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டைம் முடிஞ்சிச்சு அது போல் வந்து வெரிஃபை ஆச்சுன்னா கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணலாம். இது எல்லாமே இந்த 18 நாளுக்குள்ளே முடிச்சிடணும். ஓகேங்களா? அப்படி இல்லைனா உங்கள் டோக்கன் வந்து காணாமல் போயிடும். ஓகேங்களா? ஸோ தூக்கிடுவாங்க. இல்லை வந்து உங்கள் ஆப் ஒர்க்காகாது, ஏதோ சம்திங் நடக்கலாம், உங்களால் விட்ரால் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்புறம் கிளைம் பண்ண முடியல ப்ரோன்னு கேட்கக்கூடாது. சரிங்களா? அதனால் வந்து இந்த ஸ்டெப்பை மஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? சரி, ஓகே. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த 3 கோடை டச் பண்ணி அந்த ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்கும். இங்கே பாருங்கள், லாஸ்ட்டில் மல்டோரணி ஐடின்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு ஒரு நோட்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு டபுள் ஸ்பேஸ் விட்டு, இப்போ நமக்கு ஒரு லிங்க் ஒன்று காப்பி பண்ணோம் பார்த்தீங்களா? ஏர்ட்ராப் லிங்க்ன்ட்டு, அந்த லிங்க் இங்கே காப்பி பண்ணுங்கள். ஓகேவா? இங்கே பார்த்துக்கோங்க. இப்போது இந்த லிங்க்கில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கோடும் இதுவும் ஒன்று தான். ஓகேங்களா? அதனால் கன்ஃபியூஸ் வேண்டாம். ஏன்னா நான் உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணி இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா அந்த கோடை காப்பி பண்ணுங்க, இங்கே போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நைட்டு ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து இவங்களே வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த லிங்க்கை காப்பி பண்ணால் மட்டும் போதும், நம்மளோட கோடு அங்கேயே வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம காப்பி பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு லிங்க்கே போதும். இருந்தால் நீங்கள் ஒரு வாட்டி இதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த லிங்க்கும் இந்த கோடும் ஒரே போல் இருக்கா அப்படின்னு இந்த போல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிராஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப்பை போங்க. ஓகே, அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ERC20 வந்து எத்திரியம் இருக்கணும். ஓகேங்களா? ERC20 எத்திரியம் இது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஃபீஸ் வந்து $10 மேலே போகும். ஓகேங்களா? நல்லா தெரியும், ஃபீஸ் வந்து $10 மேலே போகும். எந்த எக்ஸ்சேஞ்சு கொண்டு வந்தாலும் சரி. ஆனால் வேலெட்லேருந்து கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு $50, $100 அவ்வளோதான் ஃபீஸ் போகும். அதிகபட்சம் ஒரு $200 கூட போகலாம் மேபி. ஓகேங்களா? ஆனால் வேலெட் டு வேலெட் அனுப்பிச்சிங்கன்னா கம்மியாக வரும். மற்றபடி எக்ஸ்சேஞ்சில் அனுப்பிச்சின்னா எந்த எக்ஸ்சேஞ்ச் அனுப்பிச்சாலும் $10 மேலே தான் போகும். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து எத்திரியம் ERC20 மெயின் நெட்டில் என்கிட்ட பேலன்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். அதாவது வேறு நெட்வொர்க்கில் இருக்குது ப்ரோ, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த லிங்க்கை காப்பி பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள்.
ஸோ இது மாதிரி வரும் அது ஓகேங்களா. அந்த சைட்டு இது போல் வரும். ஸோ அது இங்கே இருந்துன்னா உங்களுக்கு வந்து இந்த பிரிட்ஜ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. பிரிட்ஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா கனெக்ட் வாலெட் கொடுங்க ஓகேங்களா. ஸோ கனெக்ட் வாலெட் கொடுத்துட்டு பிட்கட் நான் யூஸ் பண்ணுறேன், அதனால் பிட்கட் கொடுங்க. நீங்கள் மெட்டாமாஸ்க் இருந்தால் மெட்டாமாஸ்க் கொடுங்க ஓகேங்களா. ஸோ நான் பிட்கட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இது போல் அத்தன்டிகேஷன் கேட்கும். ஒரு நிமிஷம் இருங்க ஓகேங்களா. இப்போ போய் சிக்னேச்சர் கொடுக்குறேன், அதை சைன் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களோட கீ, அதாவது உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும், அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. திரும்ப அத்தன்டிகேஷன் ஒரு வாலெட் ஓகேங்களா. ஸோ இதை கொடுத்துருங்க. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனேபிள் கொடுங்க, அவ்வளோதான். எனேபிள் லேயர் டு அக்சஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இது வந்து எனேபிள் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஒரு சைன் கேட்கும், சைன் கொடுத்துருங்க. சரியா, ஓகே அவ்வளோதான். இப்போ வந்து என்ட்ரு கொடுங்க. இந்த மேலே வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க, அதாவது அதுக்கு கிளிக் பண்ணி விட்ருங்க, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து அதாவது எத்திரம் இல்லை, மேலே பாருங்கள் இங்கே இது போல் இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ என்கிட்ட வந்து எனக்கு பிளாஸ்ட்டில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ பிளாஸ்ட் இங்கே வந்து ஏதோ ஒன்றாலும் இருக்கும், நீங்கள் மாற்றி வச்சுக்கணும். பிளாஸ்ட்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்ட் வந்து செலக்ட் ஆகிடுங்க. கீழே நம்ம என்ன நெட்வொர்க் மாற்ற போகிறோம், எத்திரியம் ERC20 மாற்ற போகிறோம். ஸோ அங்கே என்ன பண்ணோம், எத்திரியம் ETH போட்டிங்கன்னா எத்திரியம்னு வரும் ஓகேங்களா. இப்போ பிளாஸ்ட் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய எத்திரியமை வந்து நம்ம வந்து ERC20 எத்திரியம் அப்படின்னு மாற்ற போகிறோம். அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ மாற்ற போகிறோம் அப்படின்னா, நமக்கு தேவையானது டைப் பண்ணுங்கள். 0.001 அப்படி வச்சிங்கன்னு வச்சுக்கலாம், 0.2002 எவ்வளவோ. ஸோ நீங்கள் அது வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காமிப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீஸ் வந்து போகும் ஓகேங்களா. ஐ திங்க் ஒரு $1 ஃபீஸ் போகும் ஓகேங்களா. இதை கொடுத்து நீங்கள் பிரிட்ஜ் பண்ணால் பிரிட்ஜ் ஆகிடும். ஸோ இதை நான் ஏன் பண்ணலன்னா ஆல்ரெடி பண்ணிட்டேன், இப்போதைக்கு நான் இதை பிரிட்ஜ் பண்ண போகிறதில்ல. இது வந்து பிளாஸ்ட்லேருந்து தான் பண்ண முடியுமானா கிடையாது, எந்த நெட்வொர்க்லாம் பண்ணலாம். நீங்கள் பாருங்கள், ஸ்ட்ரால் நெட்வொர்க்கு, லீனியோ, ஆர்பிட்ரம் ஒன்று, ஜிகசிங்க்கு ஓகேங்களா. ஸோ பேஸ் நெட்வொர்க்கு, ஸோ இப்படி அவலான்ச் எல்லா நெட்வொர்க்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் இது. இந்த லிங்க் நான் கொடுக்குறேன், இதில் போய் நீங்கள் பிரிட்ஜ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பேலன்ஸ் இருக்கிறவங்க இது போல் நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் $1 முடிஞ்சு போயிடும். நீங்கள் அந்த எத்திரியம் வந்து மெயின் நெட்லேருந்து எக்ஸ்சேஞ்சில் கொண்டு வரீங்கன்னா ஒரு $10 மேலே ஃபீஸ் போய்டும் ஓகேங்களா. ஸோ அது இல்லாமல் நம்ம கிளைம் பண்ண வர ஃபீஸ் கொடுக்கணும் இல்லையா, இந்த மல்டிவேலட் கிளைம் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வந்து இது போல் நீங்கள் பிரிட்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. இல்லை உங்களுக்கு இது போல் வேறு ஒரு டெக்ஸ் தெரியினா கூட நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற இந்த டெக்ஸில் வந்து கம்மியாக தான் போகுது ஃபீஸ் ஓகேங்களா. சரி ஓகே, நான் அந்த லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் ரைட்டுங்களா. ஸோ அவ்வளோதான். இது போல் வந்துச்சுன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிட்கட் வாலெட்டை கனெக்ட் பண்ணுங்கள். இங்கே கனெக்ட் வாலெட்டு கேட்கும், அதை கொடுத்து கனெக்ட் வாலெட் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் அட்ரஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். எந்த வாலெட்டு நீங்கள் ஃபண்டு கொண்டு வந்தீங்களோ அந்த வாலெட்டில் தான் இந்த சைட்டை ஓப்பன் பண்ணணும், அந்த வாலெட்டை அதில் கனெக்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ கனெக்ட் பண்ணும்போது எத்திரியம் கனெக்ட் பண்ணியிருக்கணும் ரைட்டுங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன வாலெட் இருக்குன்னு பாருங்கள். எத்திரியம் இருக்கா, எத்திரியம் அப்படிங்கிறத கொடுங்க. அப்படி இல்லை வேறு என்ன சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா எத்திரியம்ங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாலெட் இங்கே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே வந்து உங்களோட ஐடி ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் இம்பார்ட்டன்ட். நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் இல்லையா, ஆனால் எனக்கு வந்து வேலெட் வந்து திரும்ப ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேங்களா. இப்போ இது கனெக்ட் கொடுங்க, அவ்வளோதான். ஸோ இது பார்த்து நான் சொன்ன மாதிரி வந்துடும். அதை கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களோட ஐடி வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து கிளைம் ஏர்ட்ராப் அப்படிங்கிறது கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் கொடுத்துட்றேன். ஸோ ரொம்ப நேரம் லோட் ஆகிட்ருக்கும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் நம்ம ஓகேங்களா. ஸோ இந்த கிளைம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இப்போ பாருங்கள், இந்த வந்து எனக்கு வந்து ஓகே இப்போ ஃபீஸ் கம்மியாக போகுது எனக்கு ஓகேங்களா. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் இல்லாத போது $500 மேலே கேட்டது, இப்போ பார்த்தீங்கன்னா $190 தான் கேட்குறாங்க ஓகேங்களா. என்னோடய ஐடி வந்துடுச்சு. ஸோ அந்த வேலெட் அட்ரஸ் ஷோ ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபீஸ் எடுத்துட்டாங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், யுவர் மல்டோ டோக்கன் இஸ் ஆன் த வே ஓகேங்களா, அப்படி போட்டிருக்காங்க. ஓகேன்னு கொடுப்போம். ஓகே திரும்ப கொடுத்தா யூ ஹவ் ஆல்ரெடி கிளைம்டு யுவர் ஏர்ன்டு மல்டோ டோக்கன் ஏர்ட்ராப், அதாவது நீங்கள் கிளைம் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் கொடுத்தாலும் ஓகே இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கிளைம் பண்ணியாச்சு. இப்போ கிளைம் பண்ண டோக்கன் நாங்கள் கொண்டு வரணும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் இருக்குது பாருங்கள், எத்திரியம் அட்ரஸ், ரிசீவில் போங்க, இந்த அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இந்த ஈத்தர் ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு etherscan.ioன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இங்கே தான் போய் எத்திரியம் வந்து நம்ம வந்து ட்ரான்சாக்ஷனாக செக் பண்ணணும் ஓகேங்களா. இங்கே போய்ட்டு அந்த அட்ரஸை பேஸ்ட்டு பண்ணுறீங்க, பேஸ்ட்டு பண்ணி என்ட்ரு கொடுங்க ஓகேவா. சர்ச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு வந்து கான்டாக்ட் அட்ரஸ் அவங்க எதுவும் கொடுக்கல ஓகேங்களா. ஸோ கொடுத்தா நம்ம வந்து போட்டு எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மக்கிட்ட டோக்கன் எதுவும் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ பாருங்கள் இங்கே வந்து பாருங்கள் மல்டோன் வந்திருக்கு ஓகேவா. இது போல் நம்ம வந்து யார்கிட்ட போய் கான்டாக்ட் அட்ரஸ் கொடுங்கன்னு கேட்கவே தேவையில்ல. நாமளே வந்து இது போல் BNB எடுக்கலாம், சோலானியம் எடுக்கலாம், எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இங்கே கொடுத்தா சோலானியம் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு இதை கிளைம் பண்ணால் அங்கே வந்து அந்த அட்ரஸ் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும் நமக்கு ரைட்டுங்களா. சரி ஓகே இப்போ பாருங்கள் இதுதான் இதோட கான்டாக்ட் அட்ரஸ் ரைட்டுங்களா. இதை போய் நம்ம வந்து காப்பி பண்ணுவோம். காப்பி ஆச்சா, ரைட் ஓகே.
அதாவது டோட்டல் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 350 கோடி ஓகேங்களா. ஸோ 350 கோடி இருக்குது ரைட்டுங்களா. கொஞ்சம் கூட தான், பட் ஆனாலும் என்ன ரேட்டு போகுது அப்படிங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். லிஸ்டிங் பண்ணட்டும் ஃபஸ்ட்டு. சரி ஓகே, இப்போ நம்ம காப்பி பண்ண அட்ரஸை வந்து எப்படி இங்கே பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பாருங்கள் எத்திரியம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க மேலே ஓகேவா. எத்திரியம் தான் அங்கே தான் நம்ம பண்ணணும். இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், மேலே போய் சர்ச் பண்ணுங்கள், அந்த அட்ரஸை போடுங்க. போட்டால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஓகேவா. இங்கே பாருங்கள், ஸோ வந்துருச்சு மால்டோ நாட் லிஸ்டட்னு வந்திருக்கு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஓகேங்களா. இப்போ வந்து பாருங்கள் நமக்கு வந்து இங்கே ஓப்பன் ஆயிடும் மால்டோ அப்படிங்கிறது வந்துடும். எம்எல்டி வந்துச்சு பாருங்கள், அவ்வளோதான் ஓகேங்களா. இப்போ என்கிட்ட இந்த டோக்கன் வந்து இங்கே ஷோ ஆக ஆரம்பிச்சிச்சு. க்ளைம் பண்ணி ஈஸியாக எடுத்தாச்சு ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்ம வந்து க்ளைம் பண்ணணும் ஓகேங்களா. ஸ்டெப் பை ஸ்டெப்பு சொல்லியிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகேவா. அகைன் சொல்கிறேன், வீடியோவில் போய் நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காதீங்க. ப்ரோ எப்போ ஐயா நான் மற்ற எப்போ லிஸ்டிங் பண்ணுவேன், நான் கண்டிப்பாக சொல்லுவேன், கவலையப்படாதீங்க ஓகேவா. லிஸ்டிங் பண்ணும்போது நான் இதே ஸ்டெப்பை நான் எப்படி பண்ணாங்கிறத முடிஞ்ச வீடியோவும் போடுவேன். அப்படி முடியலன்னா நான் வந்து டெலகிராம் சேனலில் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். கண்டிப்பாக டெலகிராம் சேனலை வாட்ச் பண்ணுங்கள், க்ளீனாக இருங்க ஓகேவா. நீங்கள் டெலகிராம் சேனல் ஸ்கிப் பண்ணிட்டு ப்ரோ நீங்கள் போட்டிங்களா நான் பார்க்கவே இல்லை சொன்னால் நான் எதுவும் பண்ண முடியாது சரிங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே மோஸ்ட்லி சொல்லிட்டேன் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்க. ஏன் அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் வரும் ஓகேங்களா. யூடியூப் சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம்னா போகாது, பட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது முக்கியமான அப்டேட், வீடியோ அப்டேட் போட்டால் கண்டிப்பாக அங்கே தான் வரும். ஸோ சில வீடியோ போட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. சில ஆடியோவில் சொல்லிடலாம், ஒரு போஸ்ட் போட்டாலும் புரிஞ்சிடும் அப்படிலாம். சில அப்டேட்லாம் சின்ன அப்டேட்லாம் வரும். அது எல்லாமே நீங்கள் இங்கே வந்தால் தான் தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா. அதனால் வந்து மஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பண்ணக்கூடிய ஏர்ட்ராப் மைனிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஏர்ட்ராப்லாம் ஒன்று நம்ம சேனலில் போடுவோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து பயன்பெறலாம் ஓகேங்களா. ஸோ அது எப்படி போட்டோங்கிற ஆடியோ போடுவேன், பேமெண்ட் ப்ரூஃப் வந்திருக்கும். ஸோ அது சின்ன அப்டேட் தான் நான் உடனே தெரிவிச்சிடுவேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் அதை என் கூட சேர்ந்து நீங்கள் வந்து அதை அப்டேட் ஆகிட்டே வரலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஆக்டிவாக இருக்கணும் ஓகேங்களா. மெயினாக எனக்கு பண்ண வேண்டியதுன்னா ஆக்டிவாக இருந்தீங்கன்னா போகிறோம், கண்டிப்பாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ 100% ஷூராக சொல்லுவேன் நான். ஸோ நீங்கள் வந்து ஆக்டிவாக இருக்கணும், டெலகிராம் சேனல் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா போகிறோம். நம்ம பண்ணக்கூடிய மைனில் ஆக்டிவாக இருங்க. ஸோ இதில் வந்து நம்ம எதுவும் பேமெண்ட்லாம் கொடுக்க போகிறது கிடையாது ஓகேங்களா. ஃப்ரீயாக தான் ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ மஸ்ட்டு வந்து நியூஸில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதான் எல்லாமே சொல்லிட்டேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.